திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் சமீபமாக விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதும், அது மட்டுமல்ல விவாகரத்துகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்த ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தை அழகாக அருமையாக முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தி அவர்கள் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்து தேசத்தை சுதந்திரிக்க ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உண்டாக்கினார். பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி படைக்கப்பட்ட குடும்பங்களானது இன்றைக்கு பிரிந்து சிதைந்து போய்கொண்டிருக்கிற செய்தியை கேள்விப்பட முடிகிறது. அதிலும் விவாகரத்து வழக்குகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிற செய்தியை கேள்விப்பட முடிகிறது. இன்றைக்கு இருக்கிற படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள், இளம் பிள்ளைகள் எல்லோருமே படித்து நல்ல வேலையில் இருப்பதினாலே குடும்பங்களிலே ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க அல்லது இறங்கி போக தங்களை தாழ்த்த முடியாதவர்களாக இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே சரிக்கு சரியாக ஆண்களோடு கூட போட்டி போடும் பெண்களையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே படித்த பெண்கள் இருக்கிறார்களே தவிர குடும்பத்தை நடத்த அவர்களுக்கு தெரியாத சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. எந்த விதத்திலும் கணவன் வீட்டாரோடு இசைந்து போகாதபடிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போக துணிந்தவர்களாகவும் பெண்களை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் தான் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் அதிகரித்திருக்கிறதற்கு ஒரு முக்கிய காரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏட்டு சுரைக்காய் கறி குதவாது என்று சொல்லுவார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு அழகாயிருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் அநேகர் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போவதற்கு காரணம் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது குடும்பம் கட்டி எழுப்பப்பட முடியும். ஆண்டவர் கொடுக்கிற புத்தியை பெற்றுக்கொண்டால்தான் குடும்பங்கள் கட்டி எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட பெண்களை கொண்டுதான் கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். மாறாக உலக ஞானமானது குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மதிகேடான அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த ஞானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த இயலாது. கர்த்தருக்கு பயந்த பெண்கள் உருவாக வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பெண்கள் உருவாக வேண்டும். புருஷருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெண்களால் குடும்பம் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பக்கத்திலே இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். விவாகரத்து வழக்குகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற 42% ஆண்கள், அதுவும் இந்தியாவில்தான் அதிகப்படியான பொருளாதார பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கான பராமரிப்பு தொகையை கடன் வாங்கிதான் செலுத்துகிறதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நிலவி வருவது, தற்போது விவாகரத்து வழக்குகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற அநேகமான ஆண்கள் தற்கொலைக்கு நேராக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. இதிலிருந்து ஆண்கள் விடுவிக்கப்பட பெண்கள் புத்தியுள்ளவர்களாக, குடும்பங்களை இடிக்கிறவர்களாக அல்ல, கட்டி எழுப்பவர்களாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்றோரும் எந்த விதத்திலும் தங்களுடைய பிள்ளைகள் கணவனை விட்டு பிரிந்து வருவதற்கு காரணமாயிராதபடி கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்து பெற்றோரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க,
பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிற பெற்றோர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற நாம் ஜெபிக்க போகிறோம். விவாகரத்துகளை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் அனைத்து பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சமீப காலங்களாக ஆண்டவரே தகப்பனே, நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்குகள் அதிகரித்து வருகிறதற்கு அதிகமாக பெண்களே காரணமாக இருக்கிற செய்தி அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே ஆண்களில் அநேகர் விவாகரத்து வழக்குகளில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே 42% ஆண்கள் கடன் பெற்றுதான் தங்களுடைய மனைவிக்கான பராமரிப்பு தொகையை வழங்குகிறார்கள் என்றும் பொருளாதார ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆண்கள் ஆண்டவரே அதிலிருந்து விடுவிக்கப்பட, ஆண்டவரே இப்படிப்பட்ட பெண்கள் மனம் திரும்ப, இவர்களுக்கு ஆண்டவரே தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வரும்படி தவறான ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே தவறாக ஆண்டவரே வழி நடத்துகிற ஒவ்வொரு பெற்றோரும் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுடன் பிறந்தவர்களும் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விவாகரத்துக்களை குடும்பங்களில் உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படணும். இதனால் குழந்தைகள் எவ்வளவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி ஆண்டவரே நாங்கள் வேதனையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாற ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.